அரசாங்கத்தால் திட்டமிட்டு அடிக்கப்படும் மன்னாரில் ஒரு மீனவ கிராமம் வாழ்வாதாரத்திற்கு பரிதவிப்பு. இந்த பாக்குற இடம் இந்த பாருங்க எவ்வளவு போட்டுகள் குறையில கிடக்கிற போட்டுகள் எல்லாம் வெறும் புட்டியில கிடக்கு. இந்த புட்டியில கிடக்குற காரணம் இந்த எங்க ஓட ஆழம் இல்லாதால ஒரு வெள்ளம் வார நேரம் தான் இந்த போட்டுகளே நாங்க தொழிலுக்கு கொண்டு போறதுக்கு இதா இருக்கு. எங்க முன்னுக்கு அதுல இருந்து இங்க வரைக்கும் போட்டே வள்ளத்தையே தள்ளி கொண்டுதான் நாங்க போக வேண்டிய காலம் இருக்கு. இங்க ஒரு மணிக்கு வாரத்துக்கு எல்லாம் ஓடி போயிடாது. லொக்கில வச்சு போனா புட்டியில அடிபட்டு அங்க சாலைகளும் இருக்கு. அதை சுத்தினா எங்களோட தண்ணி அடைச்சிருக்கு. சொன்னா இது ஒரு பறவைகள் சரணாலயம் என்று சொல்லித்தான் இதை அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் பெர்மிஷன் இல்லை. இதுக்கு முன்னுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்களுக்கு இந்த ஓடையை ஆழப்படுத்துறதுன்னு சொல்லி கொஞ்சம் காசு வந்ததுன்னு சொல்லி சித்தரிச்சால சொன்னோம். சொல்லி நாங்க பாராளுமன்றம் வரை போய் கதைச்சிட்டு வந்தேன். ஆனா அது கூடாது, எந்த ஒரு முடிவுமே கிடைக்கல எங்களுக்கு. அப்படியே அது விடுபட்டு போய் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பிரதேசம் கத்தாளம்பட்டி கிராமத்தில் 55க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் மீன்பிடி தொழிலையே வாழ்வாதாரமாக நம்பி வாழ்பவர்கள் பிரதான கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட 800 மீட்டருக்கும் அதிக தூரம் உள்ள இந்த ஓடை வழியாகவே செல்ல வேண்டும். ஆனால் இந்த ஓடையானது கடந்த வருடம் வந்த டிக்வா புயலின் பின்னர் மணல் மூடி ஆழமற்றதாகிவிட்டது. இதை ஆழப்படுத்தினால்தான் இயந்திர படகுகளோ அல்லது வெறும் படகுகளும் செல்ல முடியும். இந்த பகுதியை ஆழப்படுத்துவதற்கு பறவைகள் சரணாலயம் திணைக்களம் தடையாக உள்ளதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தெரிவிக்கின்றார்கள். என்னன்னு சொன்னா நாங்க கடிதம் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். வனஜீவராசி திணைக்களத்துக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு பெர்மிஷன் மட்டும் தாங்க. எங்களால இயன்றது மம்பட்டியாலையாவது எங்களோட தொழிலாளிகளை கூட்டிட்டு போய் நாங்க வெட்டி இந்த ஓடையை ஆழப்படுத்தி எங்களோட தொழிலை நாங்க செய்யறதுக்கு தான் கேட்டு ஒரு மாதம் முடிஞ்சுது. இந்த கடிதம் கொடுத்து ஒரு மாதம் முடிஞ்சுது. இதுவரைக்கும் இன்னும் எங்களுக்கு ஒரு முடிவும் கிடைக்கும். இவ்வாறு அரசாங்கமே திணைக்களங்களை வைத்து ஏழை தமிழ் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைப்பதால் இந்த மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்கு வழி தெரியாமல் பரிதவிக்கின்றனர். எங்களோட வாழ்வாதார தொழிலாக நாங்க கடற்தொழில தான் இங்க செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கையில வட்டு காலம் வந்துடும். காத்து காலம் வார காலத்துல எங்களோட துறையால எந்த ஒரு தொழிலையும் செய்ய முடியாம எங்களோட மீனவர்கள் கூலி வேலைக்காக வெளிப்பாடு சொல்றேன். சொந்த தொழில நாங்க சொந்தமா போட்டிங் வச்சிருந்தாங்க, எல்லாம் இருக்குது. சொந்தமா தொழிலை வச்சு கொண்டு வேற இன்னொரு கூலி வேலைக்காக வெளியே ஊற விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஆகல. பறவைகள் சரணாலயம் வனஜீவராசிகள் திணைக்களம் என்னும் பெயரில் தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்து சிதைக்கும் அரசாங்கம் இந்த மக்களுக்கான மாற்று தொழிலை வாழ்வாதாரத்தை செய்து கொடுக்க முன்வராதது ஏன்? இதே விடயத்தை உங்களால் சிங்கள மக்களுக்கு செய்ய முடியுமா என்பது இந்த மக்களின் கேள்வியாக உள்ளது. வெள்ளப்பெருக்கு வந்தது. அந்த வெள்ளப்பெருக்கு வந்ததோட தான் இந்த இடமெல்லாம் மண்ணா மூடி இருக்கு. இந்த புட்டியெல்லாம் இப்ப வந்த புட்டியல், அதே மாதிரி அந்த புட்டியல் எல்லாம் இப்ப வந்த புட்டியல். எனவே இந்த மீனவ குடும்பங்களின் எதிர்கால வாழ்வை கருத்தில் கொண்டு இந்த ஓடை பகுதியை ஆழப்படுத்தி கொடுக்க வேண்டும். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கடற்தொழில் அமைச்சர், மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் குரல் கொடுக்க வேண்டும். பறவைகள் விலங்குகள் மீது காட்டும் அன்பையும் கருணையையும் தமிழர்கள் மீதும் காட்டுங்கள். அவர்கள் இதனை கேட்பது புதிதாக நீங்கள் பாதையை உருவாக்கி தாருங்கள் என்று கேட்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே இருந்த ஒரு ஓடையை ஆழப்படுத்தி தருமாறு மட்டுமே அவர்கள் கேட்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த கடல் தாவரங்களை அவர்கள் பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் அவர்கள் அக்கறை எடுத்து செயல்படுவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இதனை உரிய அதிகாரிகள் கவனம் எடுத்து இந்த மீனவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை சிறப்பாக செய்து கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.